கிட்டத்தட்ட பாருங்கள், நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 2 நாள் நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் என்னால் கண்டினியூஸாக அப்டேட் பண்ண முடியல, பர்சனல் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ சாரி நண்பா. இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து சிஎம் பிளான் வந்து அப்கிரேட் பண்ணி நிறைய பேர் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கிட்டத்தட்ட பாருங்கள், கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கனியா வித்யா மேடம் சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனந்தராஜ் சார், தென்காசி பார்த்தீங்கன்னா பிரபு சார், பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎம் பிளான் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு மட்டும். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நிறைய பேர் வந்து பிளானை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையவே அப்கிரேட் பண்ணி நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்றுக்கு எம்டி சேனலில் நிறையவே வீடியோஸ் வந்து அவங்க பார்த்துட்டு இருந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் கமெண்ட் செக்ஷன்னே பார்த்துருக்கு. இருந்தாலும் அடித்து தெறிக்க விட்டுருக்காங்க. நல்லவருக்கு லட்சியம் வெல்வதே நிச்சயம், மை வித் ரேட்ஸ், பவர் ஆஃப் மை வித் ரேட்ஸ், மக்களின் நிறுவனம், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தாண்டா மை வித் ரேட்ஸு அப்படின்னு அடித்து வேறு லெவலில் தெருக்கி விட்டாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பிளானை அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட சிஎம் பிளானை அப்கிரேட் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் கேப்சல்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற போல் இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து பிளானை அப்கிரேட் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அந்த ப்ராடக்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி ஒரு கேப்சல். இல்லாமல் இப்போ யாராச்சும் நீங்கள் பிளானை வந்து அப்கிரேட் பண்ணணும், ஸோ எப்படி வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கணுன்னாக்கா அவங்களுடைய ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டேஷ்போர்டுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் ஓஎம்மில் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி டேஷ்போர்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளான் அப்கிரேட்னு இருக்கும். ஸோ அடுத்து அதை கிளிக் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னவா ஆக போகிறீன்னு இருக்கும். ஸோ ஓஎம், எஸ்எம், பிஎம், சிஎம், டிஎம்னு. ஸோ அதை செலக்ட் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பரை சப்மிட் பண்ணி ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டுனா 24 ஹவர்ஸ்க்குள்ளே கம்பெனிலேருந்து கால் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க கால் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவங்க பின் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்ன மாதிரி, ஸோ இதுக்கு முன்னாடி பிஎம் பின்னுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணிங்களோ அதே ப்ராசஸில் தான் வந்து ஆக்டிவேட் பண்ணுற போல் இருக்கும். ஸோ உங்களுடைய ஆப்பில் கான்டாக்ட் அஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன மாதிரி அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அந்த மாதிரி உங்களுடைய ஆப்பில் கான்டாக்ட் அஸில் என்ன அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அந்த ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து என்ன பிளானுக்கு அப்கிரேட் பண்ண போகிறீங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பின் லிஸ்ட்டில் போய்ட்டு பின் அனுப்பிச்சிடுவாங்க. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம்பா. ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் வந்து அப்கிரேட் பண்ணணும். இன்னும் தெளிவாக சொல்ல தந்தால் ஆப்போட டேஷ்போர்டு கீழே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பிளான் அப்கிரேட் ரிக்வெஸ்ட்னு இருக்கும். நீங்கள் என்ன ஆக போகிறீங்களோ எஸ்எம்மோ இல்லை சிஎம்மோ டிஎம்மோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டுனா 24 ஹவர்ஸ்க்குள்ளே கால் வெரிஃபிகேஷன்லாம் வந்து கால் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அது கால் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பின் லிஸ்ட்டில் பின் அமிச்சு உங்களால் வந்து சிஎம் பிளான் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. பட் நீங்கள் எந்த பிளானுக்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுக்காக பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்பா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிளான் வந்து அப்டேட் பண்ணணும். இன்னுமே சில நண்பர்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க நண்பா. கம்மிங் ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிளான் அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற பிளானோட பர்ச்சேஸோட அமௌண்ட்டை வந்து பிளானை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ பேமெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். அதுக்கேற்ற குறிப்பிட்ட டேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபினான்சியில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ யாராச்சும் நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா குயிக்காக வந்து அப்கிரேட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கான இப்போ இருக்கிற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 6% வந்து டிஸ்கவுண்ட்டோட அவங்களே வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் யாருன்னா அப்கிரேட் பண்ணுறவங்க விருப்பம் இருந்தால் ஸோ பிளான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் கூட நம்மளுடைய டீமில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய டீமோட வாட்ஸ்அப் குரூப்பில் நிறையவே ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டாக வந்து காட்டியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, தென்காசி, தருமபுரி இந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் இருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிளான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா பல பேருக்கு நிறுவனத்து மேலே இன்னுமே கொஞ்சம் பதட்டம் இருக்குதுன்னே சொல்லலாம். இருந்தாலும் பட் அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து பிளான் அப்கிரேட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுடைய அடுத்த கட்ட நிறுவனத்தை நோக்கி வேறு லெவலில் ட்ராவல் பண்ணி போயிட்டு
பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து ஓஎம் என்ட்ரி எடுத்து நம்மளுடைய டீமில் கூட சிஎம் பிளான் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தமாரி கேட்டிருந்தாங்க. ஸோ கோல்டு டைமண்ட்லாம் பண்ணிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நண்பா. ஸோ உங்களுக்கு எந்த டீமில் வந்து என்ன மாதிரி பிளான் வந்து அப்கிரேட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிங்க. ஸோ கரெக்டாக யோசித்து பண்ணிக்கிங்க. ஸோ அதுதான் நல்லது. இன்னும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்கிற நிறைய ஹப்பு ஸ்டோர்லாம் வந்து நிறைய பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய விதமான அப்டேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா அடுத்தது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்த விஷயம் பார்த்திங்கன்னா நிறுவனத்தில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நிறுவனத்தில் யாரா ஜாயின் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும் நீங்கள் யாரா விருப்பப்பட்டிங்கன்னா கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. நீங்கள் கால் பண்ணி என்னதுன்னு சொன்னால் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிவிடுவேன். ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுடைய நேம் டீட்டெயில், ஸோ உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், டிஸ்ட்ரிக்ட், மொபைல் நம்பர், நீங்கள் என்ன கண்ட்ரியில் இருக்கீங்க, குறிப்பிட்ட பின்கோடை தான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடி போட்டு பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன் நண்பா. புதுசாக யாரா நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஐடி வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். விருப்பம் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ ஓகே நண்பா, அந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. விவசாயம் நண்பா, பாய்.